யோசிச்சு பாருங்க, இந்தியாவோட மிகப்பெரிய ஏர்லைன் திடீர்னு ஒரு நாள் பறக்கலன்னா என்ன ஆகும்? அப்படிதான் ஒரு பெரிய குழப்பமே ஆரம்பிச்சது. நாடு முழுக்க விமான போக்குவரத்தே நின்னு போச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கிற முழு கதையையும் தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த நம்பரை பாருங்க. 2000க்கும் மேல ஒரே நாள்ல இந்தியாவோட நம்பர் 1 ஏர்லைனான இண்டிகோ இத்தனை ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணாங்க. இது வெறும் நம்பர் கிடையாது. நாடு தழுவிய ஒரு பெரிய பிரச்சனையோட ஆரம்பம் இதுதான். லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கை இதனால பாதிக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த நம்பர்ஸை தாண்டி மனச நொறுக்குற மாதிரி எத்தனையோ உண்மை கதைகள் இதுக்கு பின்னாடி இருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு ஜோடி அவங்க சொந்த கல்யாண ரிசப்ஷனுக்கு வீடியோ கால்ல கலந்துக்க வேண்டிய நிலைமை வந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. சரி, வாங்க இந்த நெருக்கடியோட உண்மையான பாதிப்பு என்ன, சாதாரண மக்கள் இதனால எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு முதல்ல பாத்துடலாம். இந்த ஃப்ளைட் கேன்சலேஷன்லாம் சும்மா ஒரு சின்ன சிரமம்னு நினைச்சிராதீங்க. பல பேருக்கு இது வாழ்க்கையே மாத்தி போட்ட ஒரு பெரிய அதிர்ச்சி. ஒருத்தரால அப்பாவோட கடைசி சடங்கு செய்ய முடியல, இன்னொருத்தர் மனைவி உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ஊர்ல மாட்டிக்கிட்டாரு, ஒரு முக்கியமான ஜாப் இன்டர்வியூ மிஸ் பண்ணவங்க, அம்மாவுக்கு கேன்சர் சர்ஜரின்னு போக முடியாம தவிச்ச குடும்பம்னு சொல்லிக்கிட்டே போகலாம். வெளிநாட்டு டூரிஸ்ட்லாம் விசா, ஹோட்டல்னு பிரச்சனையில பல நாள் மாட்டிக்கிட்டாங்க. இது வெறும் பண நஷ்டம் மட்டும் இல்ல, மன ரீதியாவும் பெரிய பாதிப்பு. இந்தியா முழுக்க ஏர்போர்ட்ல ஒரே கூச்சல் குழப்பம். என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. லக்கேஜ்லாம் காணாம போகுது. குடும்பமா எந்த பதிலும் இல்லாம தவிச்சு நிக்கிறாங்க. கிரவுண்ட் ஸ்டாஃபால எதையும் சமாளிக்க முடியல. பயணிகளோட கோபம் எல்லை மீறி போச்சு. மொத்தத்துல ஏர்போர்ட்டே ஒரு போர்க்களா மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு உண்மையான காரணம் என்ன? வாங்க இந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை இப்ப பார்க்கலாம். முதல்ல எல்லாரும் இது ஏதோ சாஃப்ட்வேர் பிரச்சனை இல்ல டெக்னிக்கல் கோளாறுன்னு தான் நினைச்சாங்க. ஆனா உண்மை அது இல்ல. உண்மையான காரணம் ரொம்பவே சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானது. அது ஒரு ரூல் புக்ல ஒளிஞ்சிருந்துச்சு. இந்த கதையோட முக்கியமான ஒருத்தர் இப்ப உள்ள வராங்க. அவங்க தான் டிஜிசிஏ, அதாவது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். இவங்க தான் இந்தியாவோட ஏவியேஷன் ரூல்ஸை உருவாக்குறவங்க. பயணிகளோட பாதுகாப்பை உறுதி செய்யறது இவங்க வேலை. இவங்க ஒரு புது ரூல் கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா பைலட்ஸ் ரொம்ப சோர்வாகி அதனால எந்த விபத்தும் நடக்கக்கூடாதுன்னு தான். இப்போ இதுல என்ன சுவாரஸ்யம்னா, இந்த புது ரூல்ஸ் ரொம்பவே நல்ல விஷயம் தான் இல்லையா? பைலட்ஸ்க்கு அதிக ஓய்வு, ராத்திரி நேரத்துல கம்மியான வேலை, இந்த மாதிரி. ஆனா பாதுகாப்புக்காக கொண்டு வந்த இந்த சாதாரண ரூல்ஸ் எப்படி இண்டிகோக்கு மட்டும் இவ்ளோ பெரிய பிரச்சனையா மாறிச்சு? அதுதான் இங்க கேள்வி. இது ஒரே நாள்ல நடந்த விஷயம் இல்ல. பல வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா உருவான ஒரு நெருக்கடி இது. ஆனா இந்த மாற்றம் வரப்போகுதுன்னு இண்டிகோவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க தயாராகவே இல்ல. ஏன்? இந்த டைம்லைனை பாருங்க, எல்லாம் தெளிவா புரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடியே டிஜிசிஏ இந்த புது ரூல்ஸை அறிவிச்சிட்டாங்க. மற்ற ஏர்லைன்ஸ்லாம், அதாவது அகாசா, ஏர் இண்டியாலெல்லாம் அப்பவே புது பைலட்ஸை வேலைக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா 2 வருஷம் கழிச்சு டெட்லைன் வந்தப்போ இண்டிகோ கிட்ட போதுமான பைலட்ஸ் இல்ல. அதனால தான் மொத்த சிஸ்டமும் நொறுங்கி போச்சு. 2 விதமான அணுகுமுறையை இங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் மத்த ஏர்லைன்ஸ்லாம் இந்த மாற்றத்துக்கு தங்களை தயார்படுத்திக்கிட்டாங்க. புது பைலட்ஸை எடுத்தாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஆனா இண்டிகோ என்ன செஞ்சாங்க? அவங்க இருந்த பைலட்ஸை வச்சே சமாளிக்கலாம்னு நினைச்சாங்க. வரப்போற டெட்லைனை பத்தி அவங்க பெருசா கவலைப்படல. இது ஒரு பெரிய ரிஸ்க். கடைசியில அதுவே அவங்களுக்கு வினையா முடிஞ்சது. இந்த டேபிள்ல தான் மொத்த பிரச்சனையே அடங்கியிருக்கு. ஒரு ஃப்ளைட்டுக்கு எத்தனை பைலட்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க. ஆகாஷ் ஏர்ல 27 பைலட்ஸ், ஏர் இந்தியாவில் 19, ஆனா இண்டிகோல வெறும் 13 தான். எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. அதாவது புது ரூல்ஸ் வரதுக்கு முன்னாடியே இண்டிகோ ரொம்ப குறைவான பைலட்ஸை வச்சு ரொம்ப டைட்டா ஷெட்யூல் போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கு. சின்னதா ஒரு மாற்றம் வந்தா கூட சமாளிக்க முடியாத நிலைமையில தான் அவங்க இருந்திருக்காங்க. அதனால தான் சொல்றோம், இந்த நெருக்கடி ஒரு விபத்து கிடையாது, இது ஒரு கணக்கு, ஒரு சிம்பிள் மேத். புது ஓய்வு விதி வந்தப்போ பைலட்ஸ் சட்டப்படி ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க செஞ்சது சரிதான். ஆனா அவங்க ஓய்வெடுத்ததும் இண்டிகோவோட மொத்த சிஸ்டமும் சரிஞ்சு விழுந்துருச்சு. ஏன்னா அவங்க கணக்கு தப்பா போச்சு. சரி, இப்போ இண்டிகோவோட பிரச்சனை எப்படி மொத்த நாட்டோட பிரச்சனையா மாறிச்சுன்னு பார்க்கலாம். இந்த சார்ட்டை பாருங்க. இந்தியாவோட உள்நாட்டு விமான பயணத்துல 65% இண்டிகோ கையில தான் இருக்கு. அதாவது பறக்கிற 3 பேர்ல 2 பேர் இண்டிகோல தான் பறக்கறாங்க. இதனால இண்டிகோ வெறும் ஒரு ஏர்லைன் கம்பெனி மட்டும் இல்ல, அது நம்ம நாட்டோட பயண கட்டமைப்போட ஒரு முக்கியமான அங்கம். அதனால தான் இண்டிகோ பறக்கிறத நிறுத்தினப்போ மொத்த இந்தியாவோட பயண நெட்வொர்க்கும் ஸ்தம்பிச்சு நின்னுடுச்சு. அவங்க ஒருத்தர் செஞ்ச தப்பால மத்த ஏர்லைன்ஸ்னால அந்த சுமைய தாங்க முடியல. லட்சக்கணக்கான மக்கள் நடு ரோட்ல நின்னாங்க. இந்த சம்பவம் ஒரு பெரிய அரசியல் விவாதத்தையும் உருவாக்குச்சு. ராகுல் காந்தி மாதிரி அரசியல் தலைவர்கள், நான் பிசினஸ்க்கு எதிரானவன் இல்ல, ஆனா மோனோபோலிக்கு எதிரானவன், இண்டிகோவோட இந்த நிலைமை ஒரு தவறான நிர்வாகத்துக்கு சிறந்த உதாரணம்னு கருத்து தெரிவிச்சாங்க. ஒரே ஒரு கம்பெனி மார்க்கெட்டை ஆதிக்கம் செய்யறதுனால வர்ற ஆபத்துகளை இது காட்டுதுன்னு பலரும் பேச ஆரம்பிச்சாங்க. கடைசியா இந்த மொத்த சம்பவமும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியே வைக்குது.
ஒரே ஒரு கம்பெனி வானத்தை ஆளும்போது அது திடீர்னு விழுந்தா அதுக்கு உண்மையில யாரு பொறுப்பு? அந்த கம்பெனியா, அரசாங்கமா, இல்ல நாமளா?